அனைவருக்கும் வணக்கங்க. இது நம்ம அவர் லைஃப் மேட்ரிமோனி. இன்றைக்கி நம்ம எந்த மாதிரியான பதிவு பார்க்க போகிறோம் அப்படின்னா, கொங்கு வெள்ளாள கவுண்டரில் இருக்க ராகுக்கு எது பெண்கள் வரன்கள் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். முதலாவதாக பெயர் எஸ் ஹம்சலேகா. படிப்பு ஃபேஷன் டிசைனிங் முடிச்சிருக்காங்க. பிஸ்னஸ் பண்ணிகிட்ருக்காங்க. மாத வருமானம் 25,000. பிறந்த தேதி 4/12/2001. நேரம் 7:33 AM. கிழமை செவ்வாய். ராசி மிதுனம். நட்சத்திரம் புனர்பூசம். லக்னம் தனுசு. இவங்களுக்கு ராகு கேது இருக்குங்க. கூட பிறந்தவங்க தம்பி ஒன்று. அப்பா பேர் செல்வராஜ், அம்மா பேர் ராஜேஸ்வரி. இவங்க கொங்கு வெள்ளாள கவுண்டரில் கணந்தை குளம்ங்க. முகவரி பல்லடம். சொத்து விபரம் பார்த்துட்டிங்கன்னா 50 சென்ட் இடம் இருக்குது. சொந்த வீடு இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. எந்த மாதிரியான வரன் எதிர்பார்க்குறாங்க அப்படின்னா, ஐடி ஒர்க்கில் இருக்க, ஓன் பிஸ்னஸ் பண்ணிகிட்ருக்க, நல்ல ஃபேமிலியில் இருக்க மணமகனை எதிர்பார்க்குறாங்க. அடுத்ததாக பெயர் வி சர்விகா. படிப்பு பிஎஸ்சி முடிச்சிருக்காங்க. பிறந்த தேதி 29/9/2004. நேரம் 7:46 PM. ராசி மீனம். நட்சத்திரம் ரேவதி. லக்னம் மேஷம். இவங்களுக்கு ராகு கேது இருக்குங்க. கூட பிறந்தவங்க அக்கா ஒன்று மேரேஜ் ஆயிடுச்சு. அப்பா பேர் வேலுச்சாமி, அம்மா பேர் சுகிலா. இவங்க கொங்கு வெள்ளாள கவுண்டரில் காடை குளம்ங்க. முகவரி ஈரோடு. சொத்து விவரம் பார்த்துட்டிங்கன்னா 5 ஏக்கர் இருக்குது. சொந்த வீடு இருக்குது. சொத்து மதிப்பு 10 கோடின்னு சொல்லியிருக்காங்க. ஃபேமிலி இன்கம் 1 lakh வருதுன்னு சொல்லியிருக்காங்க. எந்த மாதிரியான வரன் எதிர்பார்க்குறாங்க அப்படின்னா, நல்ல ஃபேமிலியில் இருக்க, ஒர்க்கில் இருக்க மணமகனை எதிர்பார்க்குறாங்க. அடுத்ததாக பெயர் சௌமியா. படிப்பு பிஇ மெக்கானிக்கல் எலக்ட்ரிக்கல் இன்ஜினியரிங் முடிச்சிருக்காங்க. பிறந்த தேதி 1/8/2002. நேரம் 3:10 PM. ராசி மேசம். நட்சத்திரம் பரணி. லக்னம் விருச்சிகம். இவங்களுக்கு ராகு கேது இருந்துக்க. கூட பிறந்தவங்க யாரும் இல்லை. அப்பா பேர் சித்தையன், அம்மா பேர் பரிமளா. இவங்க கொங்கு வெள்ளாள கவுண்டரில் செல்லன் குளம்ங்க. முகவரி சித்தார். சொத்து விபரம் பார்த்துட்டிங்கன்னா 5 ஏக்கர் இருக்குது. சொந்த வீடு இருக்குது. மொத்த சொத்து மதிப்பு 3 கோடின்னு சொல்லியிருக்காங்க. எந்த மாதிரியான வரன் எதிர்பார்க்குறாங்க அப்படின்னா, பிஸ்னஸில் இருக்க, நல்ல ஃபேமிலியில் இருக்க, தோட்டம் வச்சுருக்க மணமகனை எதிர்பார்க்குறாங்க. அடுத்ததாக பெயர் வி பிரித்திகா. படிப்பு பிகாம் முடிச்சிருக்காங்க. பிறந்த தேதி 7/9/2002. நேரம் 10 PM. கிழமை சனி. ராசி சிம்மம். நட்சத்திரம் உத்திரம். லக்னம் மேஷம். இவங்களுக்கு ராகு கேது இருக்குங்க. கூட பிறந்தவங்க தம்பி ஒன்று. அப்பா பேர் விஜயகுமார், அம்மா பேர் மகாலட்சுமி. இவங்க கொங்கு வெள்ளாள கவுண்டரில் விளையன் குளம்ங்க. முகவரி திருச்சி. சொத்து விபரம் பார்த்துட்டிங்கன்னா சொந்த வீடு ஒன்று இருக்குது. எந்த மாதிரியான வரன் எதிர்பார்க்குறாங்க அப்படின்னா, நல்ல வேலையில் இருக்க, நல்ல ஃபேமிலியில் இருக்க மணமகனை எதிர்பார்க்குறாங்க. அடுத்ததாக பெயர் டி திவ்யா. படிப்பு பிஎஸ்சி முடிச்சிருக்காங்க. பிறந்த தேதி 16/11/2003. நேரம் 4:18 PM. கிழமை ஞாயிறு. ராசி கடகம். நட்சத்திரம் ஆயில்யம். லக்னம் மேசம். இவங்களுக்கு ராகு கேது இருக்குங்க. கூட பிறந்தவங்க தங்கச்சி ஒன்று. அப்பா பேர் தங்கராஜ், அம்மா பேர் சரஸ்வதி. இவங்க கொங்கு வெள்ளாள கவுண்டரில் காடை கூட்டங்க. முகவரி நீலகிரி. சொத்து விபரம் பார்த்துட்டிங்கன்னா 7 ஏக்கர் இருக்குது. குத்தகைக்கு விட்டுருக்காங்கன்னு சொல்லியிருக்காங்க. டார்ஸ் வீடு 2 இருக்குது. சைட்டு 1 இருக்குது. எந்த மாதிரியான வரன் எதிர்பார்க்குறாங்க அப்படின்னா, தோட்டம் வச்சுருக்க மணமகனை எதிர்பார்க்குறாங்க. அடுத்ததாக பெயர் பி உஷா மாலினி. படிப்பு பிஇ இசிஇ முடிச்சிருக்காங்க. பிறந்த தேதி 22/9/2003. நேரம் 6:18 AM. கிழமை திங்கள். ராசி கடகம். நட்சத்திரம் பூசம். லக்னம் கன்னி. இவங்களுக்கு ராகு கேது இருக்குங்க. கூட பிறந்தவங்க அக்கா ஒன்று மேரேஜ் ஆயிடுச்சு. அப்பா பேர் பாலசுப்ரமணியம், அம்மா பேர் ஞானசுந்தரி. இவங்க கொங்கு வெள்ளாள கவுண்டரில் காடை கூட்டம்ங்க. முகவரி சென்னிமலை. சொத்து விபரம் பார்த்துட்டிங்கன்னா சொந்த வீடு இருக்குது. பூமி 15 ஏக்கர்னு சொல்லியிருக்காங்க. எந்த மாதிரியான வரன் எதிர்பார்க்குறாங்க அப்படின்னா, அடிப்படை சொத்து இருக்கிற, வேலையில் இருக்க, பிஸ்னஸ் பண்ணிகிட்ருக்க, சமமான தகுதி இருக்க மணமகனை எதிர்பார்க்குறாங்க. அடுத்ததாக பெயர் மோனிகா. படிப்பு பிஎஸ்சி பாட்னி முடிச்சிருக்காங்க. ப்ரைவேட் ஸ்கூலில் டீச்சராக ஒர்க் பண்ணிகிட்ருக்காங்க. மாத வருமானம் 10,000. பிறந்த தேதி 31/10/2002. நேரம் 8:31 PM. கிழமை வியாழன். ராசி சிம்மம். நட்சத்திரம் பூரம். லக்னம் ரிஷபம். இவங்களுக்கு ராகு கேது இருக்குங்க. கூட பிறந்தவங்க அக்கா ஒன்று மேரேஜ் ஆயிடுச்சு. அப்பா பேர் பழனிசாமி, அம்மா பேர் மீனாட்சி. இவங்க கொங்கு வெள்ளாள கவுண்டரில் மணியன் குளம்ங்க. முகவரி ஏலூர். சொத்து விபரம் பார்த்துட்டிங்கன்னா 5 ஏக்கர் இருக்குது. சொந்த வீடு இருக்குது. சொத்து மதிப்பு 4 கோடின்னு சொல்லியிருக்காங்க. எந்த மாதிரியான வரன் எதிர்பார்க்குறாங்க அப்படின்னா, வேலையில் இருக்க, படிச்சிருக்க மணமகனை எதிர்பார்க்குறாங்க. அடுத்ததாக பெயர் அனிதா. படிப்பு எம்எஸ்சி முடிச்சிருக்காங்க. பிறந்த தேதி 31/1/2000. நேரம் 7:14 PM. கிழமை திங்கள். ராசி விருச்சிகம். நட்சத்திரம் கேட்டை. லக்னம் சிம்மம். இவங்களுக்கு செவ்வாய் இருக்குதுங்க. கூட பிறந்தவங்க அண்ணா ஒன்று மேரேஜ் ஆயிடுச்சு. அப்பா பேர் குமார், அம்மா பேர் திலகவதி. இவங்க கொங்கு வெள்ளாள கவுண்டரில் காடை குளம்ங்க. முகவரி கரூர். சொத்து விபரம் பார்த்துட்டிங்கன்னா சொந்த வீடு இருக்குது. வாடகை வீடு 10ன்னு சொல்லியிருக்காங்க. காலி இடம் இருக்குது.
வாடகை வரவு 70,000, மொத்த சொத்து மதிப்பு 8 கோடின்னு சொல்லியிருக்காங்க. எந்த மாதிரியான வரன் எதிர்பார்க்குறாங்க அப்படின்னா, டிகிரி முடிச்சிருக்க, ஓன் பிஸ்னஸ் செஞ்சிட்ருக்க, வேலையில் இருக்க மணமகனை எதிர்பார்க்குறாங்க. அடுத்ததாக பெயர் கிருஷ்ணமாதுரி, படிப்பு பிகாம் முடிச்சிருக்காங்க, எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ணிகிட்ருக்காங்க. பிறந்த தேதி 6/6/1999, நேரம் 7:20 AM, கிழமை ஞாயிறு, ராசி கும்பம், நட்சத்திரம் சதயம், லக்னம் மிதுனம். இவங்களுக்கு ராகு கேது இருக்குங்க. கூட பிறந்தவங்க தம்பி 1, அப்பா பேர் சுந்தர்ராஜன், அம்மா பேர் சக்தி கலாமணி. இவங்க கொங்கு வெள்ளாள கவுண்டரில் முழுகாதன் குளம்ங்க. முகவரி கோவை. சொத்து விபரம் பார்த்துட்டிங்கன்னா சொத்து மதிப்பு 4 கோடின்னு சொல்லியிருக்காங்க. எந்த மாதிரியான வரன் எதிர்பார்க்குறாங்க அப்படின்னா, நல்ல ஃபேமிலியில் இருக்க, நல்ல வேலையில் இருக்க, தொழிலில் இருக்க மணமகனை எதிர்பார்க்குறாங்க. அடுத்ததாக பெயர் DK ரித்திகா, படிப்பு பிகாம் CA முடிச்சிருக்காங்க. பிறந்த தேதி 19/11/2002, நேரம் 6:20 PM, கிழமை செவ்வாய், ராசி மேசம், நட்சத்திரம் கிருத்திகை, லக்னம் ரிஷபம். இவங்களுக்கு ராகு கேது இருக்குங்க. கூட பிறந்தவங்க அக்கா 1 மேரேஜ் ஆயிடுச்சு. அப்பா பேர் கந்தசாமி, அம்மா பேர் தனலட்சுமி. இவங்க கொங்கு வெள்ளாள கவுண்டரில் முத்தன் குளம்ங்க. முகவரி நாமக்கல். சொத்து விபரம் பார்த்துட்டிங்கன்னா 1.5 ஏக்கர் தோட்டம் இருக்குது, ஃப்ளாட் 3ன்னு சொல்லியிருக்காங்க. எந்த மாதிரியான வரன் எதிர்பார்க்குறாங்க அப்படின்னா, ஆடிட்டராக இருக்க, இல்லைன்னா பிஸ்னஸ் பண்ணிகிட்ருக்க மணமகனை எதிர்பார்க்குறாங்க. இது போன்ற பல வீடியோக்களுக்கான ஸ்க்ரீனில் தெரியும் நம்பருக்கு கால் பண்ணி இன்ஃபார்ம் பண்ணவும் மேற்கொண்டு பார்த்துக்கலாம். மறக்காமல் நாங்கள் போடுற வீடியோவுக்கு லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் போடுற அடுத்தடுத்த வீடியோ ஷோ ஆகும். இந்த செய்தியை எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள். அப்போ தான் நீங்களும் பயனடைஞ்சு மற்றவங்களும் பயனடைவாங்க. நன்றி.